கிளம்பிருக்காரு வீட்டுல இருந்து. அப்பதான் வீட்டுல சாப்பிட்டு போயிருக்காரு. அப்பதான் 10:30 மணிக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்காரு. வீட்டுல சொல்லிட்டு போயிட்டு வரேன் ஏர்போர்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் ரிசீவ் பண்ணாத போயிருக்காரு. போனும்போது இதோ இந்த 2வது பிரிட்ஜ், இதோ நம்ம ராயப்பேட்டா பிரிட்ஜ், அடுத்து நியூ காலேஜ் பிரிட்ஜ், இங்க இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்னைக்கு நேற்று நடக்கல இந்த ரேஸ் எல்லாம். நான் வண்டி ஓட்டிட்டு வரும்போது தீபாவளிக்கு பார்த்துருக்கேன். ரோட்ல நின்று அந்த பிரிட்ஜில் பசங்க பிரிட்ஜ் மேல வெடி வச்சுட்டு போறானுங்க. இது யாரு கேட்பாங்க? அவரு கடை வச்சிருக்காரு. அவர் கடை பிசினஸ் பண்றாரு. நகை கடை பிசினஸ் வச்சிருக்காரு. 3 கடை வச்சிருக்காரு. அவர் 3 கடை வச்சிருக்காரு. அது இல்லாம அவருக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஓகேவா? அவர் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஒரு நல்ல மனுஷன். ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு பார்த்தா ஹெல்மெட் எல்லாமே போட்டுட்டு தான் கிளம்பி போயிருக்காரு. போகும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ண, தம்பி நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னு. சரி நான் போங்க அப்படின்னா. இந்த ராயப்பேட்டில் இப்போ மட்டும் கிடையாது. இந்த ஃப்ரிட்ஜ் நேரா வரும்பொழுது எல்லாமே வந்துட்டு இந்த ரேஸ் ஓட்டுறாங்க. இங்க நிறைய நட எங்கிட்ட சொல்லுங்க. நைட் டயத்தில் நான் வரும்போது கூட சொல்ல, தம்பி அந்த ரோட்ல வரும்போது பார்த்து வாடா, ரேஸ் ஓட்டுறாங்கன்னு. ஆனா ரேஸ் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப எங்க அண்ணனோட உயிர் போயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு பிறகு மறுபடியும் இதே இந்த பிரிட்ஜில் இதே மாதிரி எப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா வச்சுங்களேன், ரொம்ப வந்துட்டு சின்ன சின்ன பசங்களாம் வந்துட்டு யாருக்கிட்டையும் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். நான் பேசுறேன்னா நாளைக்கு எனக்கே வந்தாலும் கூட ரேஸ் ஓட்டுற பசங்க சின்ன சின்ன வாண்டுங்களா என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியல. தயவுசெய்து இது ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என் அண்ணன் உயிர் போச்சு. இது மாதிரி மத்த உயிர் எந்த உயிரும் போக கூடாது. அதுதான் நான் சொல்றேன். இது சும்மா நடக்கும் போது மட்டும் இருங்க. பேரிகார்டு மட்டும் நைட் டைம்ல போடுறது, அது ரொம்ப நாள் முன்னாடி போடுறது. அதுக்கப்புறம் இந்த இதுவே இல்ல. செட் பண்ணலாம்ல சார், சிசிடிவி கேமரா. எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை உயிர் தான் போவோம். நைட் டைம்ல அநியாயம் பண்றானுங்க இந்த பசங்க. பார்க்கலாம் பிரிட்ஜ் மேல பாட்டில் பார்க்கலாம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க. பேரிகார்டு மட்டும் போட்டு வச்சா நவுத்திட்டு ரேஸ் ஓட்டுறாங்க. அப்புறம் போலீஸ்ல என்னதான் பண்ணுது அங்க? பிரிட்ஜ் மேல நின்னு கஞ்சா அடிக்கிறானுங்க. பிரிட்ஜ் மேல நின்னு கஞ்சா அடிக்கிறானுங்க. நான் ஓப்பனா சொல்ல, கஞ்சா அடிக்கிறானுங்க. நான் இப்ப வேணா நான் எவிடன்ஸ் நான் காட்டுறேன். நான் பசங்க நான் போன் பண்ணி நான் காட்டுறேன். என் கூட இருக்க பசங்க நான் காட்டுறேன். இது ஆக்சுவலா என்ன கேக்குறேன்னா, ஒரு குடும்பத்துல இருக்கவரு அவரு இந்த மாதிரி நீ சாவுனா எங்கயா சாவுடா நாயே. யார் சார் பாத்துப்பா? சாவுனா நீ சாவுடா, தனியா போய் சாவுடா. சின்ன குழந்தைங்க சார், 2 கை குழந்தைங்க இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க. சாவுனா நீங்க போய் தனியா சாவுங்க எங்கயாவது. ஏன் உங்களுக்கு ரேஸ் ஓடுறது இடமே இல்லையா உங்களுக்கு? இதான் ரேஸா? சார் 8 மணிக்கு ரேஸ், 10 மணி சார். எல்லா குடும்பமும் வேலை விட்டு கம்பெனி 8 மணிக்கு 9 மணிக்கு ரேஸ் ஓட்டா. போலீஸ்காரங்க டிடி குடிச்சிருக்காங்களா? டிடி குடிச்சிருக்கானா? இத மட்டும் தான் கேக்குறதுக்கு ஆளு. ஏன் இதெல்லாம் கேக்குறது எவ்வளவு நேரம் ஆகும்? 8 மணிக்கு குடிக்கிறாங்களா? 9 மணிக்கு வந்து வைன் ஷாப் பக்கத்துல ஒரு 10 மீட்டர் தள்ளி நிப்பாங்க. குடிச்சிருக்கான்ப்பா, இவனை புடிப்பா, இவனை தூக்கிட்டான்ப்பா, இதை புடிப்பா. இதை மட்டும் தான் ஆளு. ஏன் இதை மேல தடுத்து ஏன் முடியாது அவங்களால? சார் நான் ஒண்ணு கேக்குறேன். 7:30 மணி 8 மணிக்கு ரேஸ் ஓட்டுறாங்கன்னா, சிட்டிக்குள்ள ரேஸ் ஓட்டுறாங்கன்னா அப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்க? நான் என்ன கேக்குறேன், 7:30 மணி 8 மணி, 11 மணி 12 மணிக்குனா கூட ஊரை சுத்திட்டு வராங்க, ரேஸ் ஓட்டினா உளுந்தான் கீழே விழுந்தாங்க. 7:30 மணி 8 மணி 9 மணிக்கெல்லாம் என்ன நடக்குதுங்க சிட்டிக்குள்ள சொல்லுங்க? ரேஸ் ஓட்டி தான் ஒரு உயிரெல்லாம் கொல்லணுமா? இந்த அன்னைக்கு போயிடுச்சு, ஒரு உயிர் போயிடுச்சு. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, 2 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. யார் பாப்பாங்க அவங்களுக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல சார். திருவல்லிக்கேணி ஐசோஸ் பகுதியில் மட்டும் இல்ல, இந்த மீசாப்பேட்டையிலிருந்து 1000 லைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிவேகமான பைக் ரேஸ்கள் அடிக்கடி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முகநூல்லையும் பதிவிட்டு புகார் செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த அதிவேகமான பைக்ல நம்பர் பிளேட் சரிவாக இல்லை. முக்காவாசி பைக்ல பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட்டை வந்து மேல வானத்தை பார்த்த மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம்னா அந்த நம்பர் பிளேட்டை கேட்ச் பண்ணாதான் கேஸ் செல்லுபடி ஆகும். சரியான நம்பர் பிளேட் தேவை. நம்பர் பிளேட்டை மேல திருப்பி வச்சு ஓட்டுறது, சில வாகனத்துல அதிவேகமான ஓட்டக்கூடிய டியூக் இந்த மாதிரி பைக், எமகா RX-15 அந்த பைக்லாம் பின்னால நம்பர் பிளேட் சுத்தமா இருக்குதில்ல. தயவு செய்து காவல்துறையினை வந்து ஃபைன் போடுறது இது பெர்மனண்டான சொல்யூஷன் கிடையாது. அந்த அதிவேகமான பைக் ஓட்டுற
வாலிபர்களை பிடிச்சு சென்னை அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுல வந்து 15 நாட்கள் தன்னாவலா பணி செஞ்சாதான் ஜாமீன் சொல்லி கடுமையான உத்தரவு கொண்டு வரணும். இவங்க ஃபைன் போடுறது ஆன்லைன்ல அப்லோட் ஆயிடுது. அந்த ஃபைனை கட்டவும் மாட்டாங்க. இப்பதான் சென்னை போக்குவரத்து காவல்துறை வந்து இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ணும்போது ஃபைன்ல வந்து லாக் போட்டிருக்காங்க. அந்த பேமெண்ட் பண்ணாதான் இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ண முடியும். ஆனா அது நிரந்தரமான தீர்வு கிடையாது. அபராதம்ன்றது கடுமையான தண்டனையே கிடையாது. ஒரு உயிர் சம்பந்தமே இல்லாத உயிர் வீட்டுல இருந்து போனவங்க இப்ப பாடியா வந்து பத்து கிடக்காது. அது என் வீட்டுல செத்தாலும் சரி, பக்கத்து வீட்டுல செத்தாலும் சரி, இழப்பு தான். தயவு செஞ்சு தமிழக அரசு உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு கிடையாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் வச்சிருக்கோம். ஆனா உயிரை வாங்கக்கூடிய பைக்குக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாம சிசியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முடிவெடுக்க வேண்டியது தமிழக அரசின் கவனத்தில் இருக்கு. தயவு செஞ்சு இனி உயிர் போகாம தடுக்கணும். மேம்பாலங்கள் மீது நான் புகார் அளித்ததன் பேரில் கண்காணிப்பு கேமரா பொறுத்து